அமலாக்கத்துறையின் பிடியில் உள்ள டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை ஆதரிக்க கோரி அவருடைய மனைவி உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். வாட்ஸ்அப் எண்ணையும் வெளியிட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆதரிப்பதற்காக வாட்ஸ்அப் எண்ணை வெளியிட்டிருக்கிறார் அவரது மனைவி. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், வாட்ஸ்அப்பில் தொண்டர்கள் தெரிவிக்கின்ற அந்த ஆதரவான கருத்துக்களை கெஜ்ரிவால் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு ஆதரவு தெரியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அவருடைய மனைவி. கூடுதல் விவரங்கள் என்ன, வேறு என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவர்? கட்டாயமாக, அதாவது டெல்லி கல்லால் கொள்கை வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய காவல் மேலும் 4 நாட்களுக்கு நேற்றைய தினம் நீடித்து விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில அவரின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் இதற்கு முன்னதாகவும் ஒரு முறை வீடியோ வாயிலாக தொண்டர்களுக்கு மத்தியில் பேசியிருந்தார். அன்றைய தினம் கூட கெஜ்ரிவாலுடைய அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், அதே போல மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த திட்டங்கள் மீண்டும் அவர் வெளியே வந்த பிறகு தொடரும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்திருப்பதாக கெஜ்ரிவால் கடிதத்தின் மூலம் அளித்திருப்பதாக அந்த கடிதத்தை படித்து காட்டியிருந்தார். போன்ற பல்வேறு விஷயங்களையும் அவர் பகிர்ந்தார். தற்போது இன்றைய தினம் மீண்டும் அவர் காணொலி வாயிலாக பேசியிருந்த போது கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக நீதிக்காக போராடும் கெஜ்ரிவால், சிறையிலிருந்து போராடும் கெஜ்ரிவாலுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாகவும் அவருடைய அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள், அதே போல டெல்லி மக்கள் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக இந்த வாட்ஸ்அப் மூலம் அவர்களுடைய அந்த செய்திகளை அனுப்பினால் அவர் நேரடியாக அவருக்கு அனுப்பப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் கூறியிருக்கின்றார். கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக அவருடைய அந்த கைதுக்கு எதிராக தொடர்ந்து ஆம் ஆத்மி பல்வேறு கட்ட அந்த போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில 31ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சி தலைவர்கள் பங்கு பெறும் ஒரு மாபெரும் அந்த கண்டன போராட்டமும் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் அவரிடம் மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விசாரணை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை முன்வைத்ததன் அடிப்படையில் 4 நாட்கள் காவலானது நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாகவும் பல்வேறு அந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் அவருக்கு ஆதரவாக, இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பொதுமக்களுடைய அந்த ஆதரவை கோரும் விதமாக இந்த வாட்ஸ்அப் எண்களை அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தற்போது அறிவித்திருக்கின்றார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்.